கடலுக்கு போறவங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு ஆபத்தானதுன்னு. கியூரசாவ் தீவைச் சேர்ந்த 2 மீனவர்கள் வழக்கம் போல மீன் பிடிக்க கிளம்பினாங்க. ஆனா அவங்க நினைச்சு கூட பார்க்கல இதுதான் அவங்க படகோட கடைசி பயணம்னு. நடுக்கடலுக்கு போன கொஞ்ச நேரத்திலேயே அவங்க படகுல கோளாறு ஏற்பட்டு கவிழ்ந்துடுச்சு. உதவிக்கு கூப்பிட வயர்லெஸ் இல்ல. சுத்தி பார்த்தா கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் தண்ணி மட்டும்தான் அவங்க கிட்ட மிச்சம் இருந்தது. ஒரே ஒரு பொருள், அவங்க மீன் போட்டு வைக்கிற அந்த பெரிய கூலர் பாக்ஸ் மட்டும்தான். அந்த கூலர் பாக்ஸோட மூடிய கெட்டியா பிடிச்சுக்கிட்டாங்க. 1 மணி நேரம் இல்ல, 2 மணி நேரம் இல்ல, முழுசா 2 நாட்கள். பகல்ல கொளுத்துற வெயில், ராத்திரியில உறைய வைக்கிற குளிர். இதுக்கு நடுவுல பசி, தாகம், எப்ப வேணாலும் சுறா மீன் வரலாம்ங்கிற பயம். இனிமே அவ்வளவுதான் வாழ்க்கையை வெறுத்து போன நிமிஷம் அது. 2 நாளுக்கு அப்புறம் காலையில அந்த வழியா மைப்பேல் அப்படங்கிற ஒரு சொகுசு கப்பல் போயிட்டு இருந்துச்சு. அதுல இருந்தவங்க கடல்ல ஏதோ வெள்ளை கலர்ல மிதக்கிறத பாக்குறாங்க. குப்பைன்னு நினைச்சிட்டு போகாம கிட்ட போய் பார்த்தா அவங்களுக்கே ஷாக். 2 மனுஷங்க அந்த பெட்டியை கட்டிப்பிடிச்சுக்கிட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க. உடனடியா கோஸ்ட் கார்டு தகவல் கொடுத்து அவங்களை மீட்டாங்க. 2 நாள் தண்ணி குடிக்காததால அவங்க ரொம்ப சோர்வா இருந்தாங்க. ஆனா அந்த கூலர் பாக்ஸ் மட்டும் இல்லனா நாங்க எப்பவும் மீன்களுக்கு இரையாகி இருப்போம்னு அவங்க கண்ணீரோட சொன்னாங்க. நம்பிக்கையை விடாம போராடுனா ஒரு சின்ன தெர்மாகோல் கூட நம்ம உயிரை காப்பாத்தும்னு இந்த சம்பவம் நிரூபிச்சிருக்கு. இந்த 2 நாள் போராட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.